Hello students, இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எக்ஸைஸ் 1.1ல இருக்கிற ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். அதில் ரைட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ கொடுத்துருக்கிற செட் பில்டர் ஃபார்மில் இருக்கிற வேல்யூஸை வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றுறோம். ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் விட்டுட்டு நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ ரோஸ்டர் ஃபார்மில் எழுத போகிறோம். இதில் நமக்கு இங்கே கொஷினில் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 etc. போய்கிட்டே இருக்கலாமா? அண்ட் செகண்ட் ஒன் எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் லெஸ் தேன் 121 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிடைக்கிற நம்ம எடுத்துக்கிட்ட இந்த நேச்சுரல் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணுறோம். கிடைக்கிற ஆன்சர் வந்து லெஸ் தேன் 121 இருக்கணும். ஸோ பாருங்கள் 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 5 ஸ்கொயர் 25 36 49 64 81 100. ஸோ 11 ஸ்கொயர் 121 வந்துடும். ஸோ நமக்கு இங்கே லெஸ் தேன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம 11 ஸ்கொயர் எடுக்கக்கூடாது. ஸோ 100 வரைக்கும் எடுத்துக்கிறோம். இதில் தேர்ட் கண்டிஷன் எக்ஸ் இஸ் அ ப்ரைம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் எதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ், எந்த நம்பரெல்லாம் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ப்ரைம் நம்பர் வருது? 1 இஸ் neither prime nor composite, so 1 வராது. and 2 prime number, 3 prime number, 4 is not a prime number, 5 prime number, 6 is not a prime number, 7 prime number, and இது எல்லாமே composite numbers. so நம்ம எடுக்கக்கூடிய செட்டில் 2 3 5 7 அப்படின்ற எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? So இதில் third sum x belongs to natural numbers such that 4x plus 9 is less than 52 கொடுத்துருக்காங்க. ஸோ x belongs to natural numbers. ஸோ கொடுத்துருக்க இந்த கண்டிஷன் 4x plus 9 is less than 52. இந்த கண்டிஷனில் நம்ம எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த வேல்யூ எந்த டேர்மில் இருந்து இருக்கணும்னா நேச்சுரல் நம்பர்ஸில் இருந்து இருக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 4 5 எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்குமா? ஸோ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4 எக்ஸுக்கு பதிலாக 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4 1 இஸ் 4 + 9 13. இது லெஸ் தேன் 52வா? ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4 2s are 8 8 + 9 17. இதுவும் லெஸ் தேன் 52 ஆகுது. ஸோ இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்து 4க்கு 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸுக்கு 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4 3s are 12 12 + 9 21. இந்த கண்டிஷனும் லெஸ் தேன் 52ல் வருது. அடுத்து எக்ஸுக்கு 4னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4 4s are 16 16 + 9 25. இதுவும் லெஸ் தேன் 52 கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதே போல் எக்ஸுக்கு பதிலாக 5 4 5s are 20 20 + 9 29 லெஸ் தேன் 52. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 6 4 6 are 24 24 + 9 33. இதுவும் லெஸ் தேன் 52ன்ற கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 7 4 7s are 28 28 + 9 37. இதுவும் லெஸ் தேன் 52 ஆகுது. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 8 4 8s are 32 32 + 9 41. இதுவும் லெஸ் தேன் 52 கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 9 4 9s are 36 36 + 9 45. இதுவும் லெஸ் தேன் 52ல் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 10 + 9 40 40 + 9 49 லெஸ் தேன் 52ன்ற கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 11 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். +9 44 44 + 9 53 ஆகிடுது. இது நாட் லெஸ் தேன் 52. ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த செட்டில் ரோஸ்டர் ஃபார்மில் எந்த நம்பர்ஸ்லாம் வரும் அப்படின்னா நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எதெல்லாம் 52க்கு லெஸ்ஸான வேல்யூ ஆன்சர்ஸ் கிடைச்சதோ அந்த நம்பர்ஸ்லாம் எடுக்கிறோம். ஸோ 1லேருந்து 10 வரைக்குமான வேல்யூஸ் நமக்கு கிடைக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த செட்டுக்கான ஆன்சர் 1லேருந்து 10 வரைக்குமான வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 1.1ல ஃபோர்த்து சம் by taking a suitable sets ABC verify the following result. ஸோ அதில் ஃபோர்த்து சம் நான் போடுறேன். C minus B minus A
is equal to C intersection A union C intersection B dash அப்படின்ற கண்டிஷன், அதாவது LHS RHS ஈக்குவல் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இதில் நமக்கு பை டேக்கிங் சூட்டபிள் செட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏபிசிக்கு இந்த 3 செட்டுக்கும் எந்த வேல்யூ வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது இங்கே பி டேஷ் அப்படின்ற டேர்ம் இருக்கிறதுனால யூனிவர்சல் செட்டும் எடுக்கிறேன். யூனிவர்சல் செட் 1 2 3 4 5 6 7 அப்படின்ற யூனிவர்சல் செட் எடுத்துக்கிறேன். அடுத்து ஏ செட்டுக்கு 1 2 3 அப்படின்ற டேர்ம்ஸ் எடுத்துக்கிறேன். பி செட்டுக்கு 2 5 அப்படின்ற டேர்ம்ஸ் எடுத்துக்கிறேன். அதே போல் சி செட்டுக்கு 1 3 5 7 அப்படின்ற டேர்ம்ஸையும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போது நமக்கு கொடுத்துருக்க கொஷனில் எல்ஹெச்எஸோட வேல்யூ சி டிஃப்ரென்ஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ. சரியா? இப்போது இந்த முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிற பி டிஃப்ரென்ஸ் ஏவை ஃபைண்ட் பண்ணுவோம். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன? பிக்கும் ஏக்கும் இருக்கிற காமன் டேர்ம்ஸை விட்டுட்டு ஃபஸ்ட்டு செட்டான பியில் எது ரிமைனிங் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிக்கும் ஏக்கும் இருக்கிற காமன் டேர்ம்ஸ் 2, அதை விட்டுட்டு பியில் எது ரிமைனிங் இருக்கோ அதை மட்டும் எடுக்க போகிறோம். பியில் எது ரிமைனிங் இருக்குது? 5. ஸோ பி டிஃப்ரென்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 5. அடுத்து சி டிஃப்ரென்ஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ. ஸோ சிக்கும் பி டிஃப்ரென்ஸ் ஏக்கும் இருக்கிற காமன் டேர்ம். ஸோ பி டிஃப்ரென்ஸ் ஏல 5 மட்டும்தான் இருக்குது. சியில் இருக்கிற இந்த காமன் 5. ஸோ 5 5 காமன் கேன்சல் ஆகிடும். இப்போ சியில் எது ரிமைனிங்? சியில் 1 3 7 இது மட்டும்தான் ரிமைனிங். ஸோ இது எல்ஹெச்எஸோட ஆன்சர். அடுத்து ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸில் சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஸோ ஃபஸ்ட்டு சி இன்டர்செக்ஷன் ஏ ஃபைண்ட் பண்ணிடுவோம். இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன? காமன் பார்ட் மட்டும் எடுத்து எழுதணும். ஸோ ஏக்கும் சிக்கும் இருக்கிற காமன் பார்ட் என்ன? 1 3. அதே போல் இங்கேயும் 1 3. சிக்கும் ஏக்கும் இருக்கிற காமன் பார்ட் 1 3. அடுத்து சிக்கும் பி டேஷ்க்கும் இருக்கிற காமன் பார்ட், நமக்கு பி மட்டும்தான் இருக்குது, பி டேஷ் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் பி டேஷ். பி டேஷ் அப்படின்றது யூனிவர்சல் டிஃப்ரென்ஸ் பின்னு எழுதிக்கலாமா? ஸோ யூனிவர்சல் டிஃப்ரென்ஸ் பி. யூனிவர்சல் செட்டு 1 2 3 4 5 6 7. டிஃப்ரென்ஸ் பி செட்டு 2 5. ஸோ இதில் இருக்க காமன் டேர்ம்ஸை விட்டுட்டு யூனிவர்சல் எது ரிமைனிங் இருக்கோ அது மட்டும் எழுதுகிறோம். 2 5 போனால் மீதி இருக்கிறது 1 3 4 6 7. அடுத்து சி இன்டர்செக்ஷன் பி டேஷ். சிக்கும் சிக்கும் பி டேஷ்க்கும் இருக்கிற காமன் பார்ட். சி செட்லையும் பி டேஷ்லையும் எடுத்துக்கிறோம். ஸோ காமன் பார்ட் என்னது? 1 3 and 7. ஸோ 1 3 7. ஓகேவா? இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா சி இன்டர்செக்ஷன் ஏவையும் சி இன்டர்செக்ஷன் பி டேஷ்க்கும் யூனியன் போட போகிறோம். யூனியன் அப்படின்னா டேர்ம்ஸ் வந்து சேர்த்து எழுதணும், வேல்யூஸ் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே சி இன்டர்செக்ஷன் ஏவையும் சி இன்டர்செக்ஷன் பி டேஷையும் சேர்த்து எழுத போகிறோம். ஸோ இதில் சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஸோ காமன் பார்ட் என்னது? 1 3. ஸோ அந்த காமன் பார்ட்டை ரிப்பீட் பண்ணாமல் பார்த்துக்கணும். 1 3. இப்போ மீதி இருக்கிறது 7. ஸோ 7. ஸோ இது ஆர்ஹெச்எஸோட ஆன்சர். ஸோ எல்ஹெச்எஸோட ஆன்சரும் ஆர்ஹெச்எஸோட ஆன்சரும் ஈக்குவலாக வந்துருச்சா? ஸோ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஓகே. ஸோ இந்த செட்டுக்கு இந்த வேல்யூஸ் மட்டும்தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த வேல்யூஸ் எடுத்தாலும் இந்த ஆன்சர்ஸ் ஈக்குவலாக வரும். நெக்ஸ்ட்டு 6th சம் பார்க்க போகிறோம். If n of p of a is equal to 1024 and n of a union b is equal to 15 and n of p of b is equal to 32, then find n of a intersection b அப்படின்ற டேர்மை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் n of p of a is equal to 1024. ஸோ n of p of a is equal to 1024. ஸோ இந்த p of a அப்படின்னு வந்ததுன்னா இதோட பவர்ஸ் எடுத்துக்கணும். ஸோ 1024 எதோட பவர் 1024னா 2 to the power 10 1024. அப்போது n of a is equal to 10. அதே போல் n of p of b is equal to
32ன்னு கொடுத்துருக்காங்க. இது எதோட பவர்னா 2 to the power 5 32. அப்போ n of b is equal to 5. இதுலேருந்து n of a union bக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். n of a plus n of b minus n of a intersection b. ஓகேங்களா? n of a union bக்கு நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 15 is equal to n of aக்கு நம்ம 10ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், n of bக்கு 5ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், மைனஸ் n of a intersection b ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 15 is equal to 15 minus n of a intersection b. So 15 cancel, therefore n of a intersection b is equal to 0.